அனைவருக்கும் வணக்கம். மாதா டிவி நிறுவனத்தாருக்கும் அதில் பணிபுரிகின்ற ஒவ்வொரு உறவுகளுக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்து பிறப்பு என்பது உலக மக்கள் அனைவரும் கொண்டாடுகின்ற மாபெரும் ஒரு விழா. கிறிஸ்து பிறப்பின் மூலம் அடிமைத்தனத்திலிருந்து ஒவ்வொரு மக்களும் விடுதலை பெறுவதற்காக கடவுள் குழந்தை வடிவில் பிறந்தார். கிறிஸ்து பிறப்பானது நம் எல்லா மக்களுக்கும் மாபெரும் ஒரு நற்செய்தி ஊட்டுகின்ற ஒரு விழாவாகவும் கொண்டாடப்படுகிறோம். நாம் பல லட்சங்கள் செலவழித்து வண்ண வண்ண குடில்கள் கட்டுவதாலோ அல்லது மின் விளக்குகளால் பல லட்சம் ரூபாய் அலங்கரித்து கொண்டிருப்பதால் கிறிஸ்து பிறப்பதில்லை. முதலில் நம் உள்ளங்களில் கிறிஸ்து பிறக்க வேண்டும். ஒருவர் துன்பப்படுகிற பொழுது நம் அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவி செய்வதன் மூலமாக தான் கிறிஸ்து உண்மையான கிறிஸ்துமஸ் விழாவாக கிறிஸ்து பிறக்கிறார். அன்னை தெரசா அவர்கள் வெளிநாடுகளில் பிறந்து இந்தியாவுக்காக வந்து பல சமூக மக்களோடு பழகி குஷ்டரோகிகளை தொட்டு கழுவி அவர் தொண்டாற்றியதன் மூலம்தான் இன்று புனித நிலைக்கு உயர்த்தப்படுகிறார். அவர் ஆற்றிய அந்த பணி மூலம் கிறிஸ்து பிறக்கின்றார். கிறிஸ்து பிறப்பு நாம் கிறிஸ்தவர்களுக்கான மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவருக்காகவும் தான் கிறிஸ்து பிறக்கின்றார். ஆகையால் நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம். மேலும் அன்னை மரியாளானவள் வானதூதர் காட்சி கொடுத்து நீ ஒரு மகனை கருவுற்று பெற்றெடுப்பாய் என்று சொன்னபோது அவர் தயக்கத்தோடு அதை ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது வானதூதர் அவரிடம் உறவினரான எலிசபெத் கருவுற்று இருக்கிறாள் என்று கூறினார். உடனே பல நூற்றுக்கணக்கான மைல்கள் நடந்து சென்று அவர்கள் எலிசபெத்திற்கு உதவி செய்ய விரைந்துள்ளார்கள். அவர் வாழ்த்திய வாழ்த்தானது எலிசபெத் அவர்களின் வயத்தில் இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியது என்று விவிலியம் நமக்கு கூறுகிறது. அதுபோல் நம்மால் இயன்ற உதவிகளை செய்யவும், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வுக்காக பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு விழா நாம் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் ஆக கொண்டாடுவோம். அனைவரும் இந்த கிறிஸ்மஸ் விழாவை ஒருவர் அன்பு செய்து இந்த கிறிஸ்மஸை அழகாக கொண்டாட உங்களை அன்போடு கேட்டு நன்றி.